சித்ரா பௌர்ணமி அன்று பூமியில் ஒரு தனி அதிர்வு ஏற்படும். முழு நிலவின் ஒளி பசும்புல் தரையில் பனித்துளியாய் சுட்டும். அந்த இரவில் மலையை வலம் வருவோரின் மனதில் பல்லாயிரம் வருடங்களாக சுமந்த பழங்கதைகள் கரைந்து கொட்ட ஆரம்பிக்கும். பலருக்கும் தெரியாது, இந்த கிரிவல பாதையில் ஒவ்வொரு அடியிலும் ஒரு மறைக்கப்பட்ட நூல் இழைக்கப்பட்டிருப்பதாக புராணங்கள் சொல்கின்றன. அது ஒரு கண்ணுக்கு தெரியாத கைகள் பிணைத்த ரகசிய கட்டு. வாழ்க்கை எனும் சக்கரத்தில் சிக்கி யாரும் உதவ முடியாமல் பலர் கைவிடப்பட்டதாக உணரும் நேரம் அது. ஆனால் அந்த ஒரு இரவில் சித்ரா பௌர்ணமி முழு நிலவின் கீழ் மலைச்சரிவுகளை தொடும் பாதங்களுக்கு மட்டுமே ஒரு விடுதலை கிடைக்கும். நடப்போர் எல்லோருமே ஒரே வரிசையில் இல்லை. சிலர் இளம் வயதில் தோள் மீது குழந்தைகளை தூக்கியவர்கள், சிலர் முதுமையின் பிடியில் குழைந்த முதுகெலும்புடன் கம்பு ஊன்றி நடப்பவர்கள், சில கண்களில் கடந்த கால கண்ணீர் உறைந்து கிடக்கும், சில உதடுகளில் வருங்கால நம்பிக்கையின் புன்னகை மின்னும். ஆனால் அனைவரின் மனதிற்குள்ளும் ஒரு பொதுவான குரல் முணுமுணுக்கும். இன்று நான் மலை வலம் வர வேண்டும், வேறு வழியில்லை. பாதையின் தொடக்கத்தில் எல்லோருக்கும் ஒரே உற்சாகம்தான். கோலாகலமான சத்தங்கள், மணிகளை கட்டிய காளைகள், பூக்கள் விற்கும் பெண்கள் குரல், சிறுவர்கள் ஓடி விளையாடும் இரைச்சல். ஆனால் நடை தூரம் செல்ல செல்ல ஒவ்வொருவரின் தோளிலும் தங்கள் மனத்தின் பாரம் வந்து அமரும். அங்கே ஒரு மாற்றம் நிகழும். முதல் பகுதியில் நடப்போர் அனைவரும் சோர்வுற தொடங்குவர். காலில் அழுத்தம் தெரியும், கணுக்கால் வலிக்கும். பலர் நின்று நீர் குடிப்பர், சிலர் திரும்பி வீட்டுக்கு போக நினைப்பர். அந்த நேரத்தில்தான் மலைவலத்தின் உண்மையான பயிற்சி ஆரம்பிக்கும். பாதி வழியில் ஒரு பழைய மரம் இருக்கும். அதன் அடியில் பல நூற்றாண்டுகளாக யாரோ ஒரு மகான் இருந்ததாக சொல்வார்கள். ஆனால் இப்போது அங்கே யாரும் இல்லை. இருந்தாலும் அந்த மரத்தருகே வரும்போது ஒவ்வொருவருக்கும் ஒரு தெளிவு பிறக்கும். திடீரென்று ஒரு தாய் தன் குழந்தையை கடுமையாக திட்டியதை நினைவு கொள்வாள். ஒரு மகன் தன் தந்தையிடம் பொறாமைப்பட்டதை உணர்வான். ஒரு பெண் தன் தோழியை விட்டு பிரிந்த வேதனையை மீண்டும் அனுபவிப்பாள். இவையெல்லாம் ஏன் வருகின்றன? ஏனென்றால் அந்த மரம் பாவங்களை போடும் மரம் அல்ல, சுமைகளை உதிர்க்கும் மரம். அங்கே பலர் தாங்கள் மறைத்து வைத்திருந்த கோபங்களை, வெறுப்புகளை, உறவுகளில் ஏற்பட்ட இடைவெளிகளை, மனதில் கொட்டி கிடந்த பொய்களை எல்லாம் ஒவ்வொன்றாக எடுத்து போட்டுவிட்டு நடக்க ஆரம்பிப்பர். அந்த நொடியிலேயே கால்வலி மாறும், சோர்வு விடைபெறும், முகத்தில் ஒரு புதிய பொலிவு வரும். மேலே ஏறும்போது இன்னொரு அதிசயம் நிகழும். பலருக்கும் தங்கள் வாழ்க்கையில் மறந்து போன ஒரு நல்ல செயல் திடீரென்று நினைவுக்கு வரும். 5 வருடங்கள் நான் ஒரு அந்நியருக்கு உதவினேன், அல்லது என் தொழிலில் நான் நேர்மையாக நடந்து கொண்டேன். இப்படிப்பட்ட நினைவுகள் ஒளியாக உடல் முழுவதும் பரவும். ஆம், மலை கெட்டதை மட்டும் உதற சொல்வதில்லை, நல்லதை உங்களுக்கு நினைவுபடுத்தி தன்னம்பிக்கை கொடுக்கும். இரவு நெருங்க நெருங்க நிலவு உச்சிக்கு வரும். மலையில் இருந்து பார்க்கும்போது உலகம் முழுவதும் ஒரு வெள்ளி கிண்ணத்திற்குள் அடங்கியது போல் தோன்றும். அந்த வேளையில் நடப்போர் அனைவரும் எங்கோ ஒரு பொதுவான நிலையை அடைவர். அப்போது தனி மனிதர்கள் இல்லை. பணக்காரன் ஏழை, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பேதம் கரைந்து எல்லோரும் ஒரே சுவாசத்தில் ஒன்றிவிடுவர். அந்த ஒரு நிலையே மலைவலத்தின் மெய்ப்பொருள். விடியற் காலைக்குள் கிரிவலம் முடிந்துவிடும். மீண்டும் கீழே இறங்கும் போது பலருக்கும் தெரியும், நேற்று நான் மலை ஏறினேன், இன்று நான் வேறொரு மனிதன் இல்லை. உண்மையில் அவர்கள் சாதாரண மனிதர்களாகவே இருப்பார்கள். ஆனால் ஒன்று மட்டும் மாறியிருக்கும். அவர்கள் மனதில் இருந்த எனக்கு யாரும் இல்லை என்ற உணர்வு எல்லோரும் ஒன்றுதான் என்ற உணர்வாக மாறியிருக்கும். சித்ரா பௌர்ணமி கிரிவலத்திற்கு வரும் ஒவ்வொருவரும் அந்த மாற்றத்தின் சாட்சியே. வரலாறு முழுவதும் இப்பாதையில் கால் பதித்த யாரும் திரும்பி சென்றபோது முழுமையாக தோற்றவராக இருந்ததில்லை. காரணம், மலைவலம் உங்களிடமிருந்து ஒன்றை மட்டும் கேட்கிறது. நீங்கள் உங்களுக்குள் சுமந்து கொண்டிருக்கும் பொய்யான பிம்பங்களை விடுவதற்கான துணிச்சல். இந்த வருட சித்ரா பௌர்ணமியில் முழு நிலவு உதிக்கும் போது அந்த துணிச்சல் உங்களுக்கும்
வாய்க்கட்டும். மலைவலத்திற்கு நேரில் செல்ல முடியாதவர்களும் இதே இரவில் உங்கள் இல்லத்தில் 7 முறை சுற்றி வாருங்கள். மலையை மனக்கண்ணில் வைத்து